வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டர்ஸ் நேவிகேஷன். நம்ம வந்துட்டு யூடியூப் டிப்ஸையும் அடிக்கடி போடுறதா சொல்லியிருக்கோம். ஸோ அதன்படி இப்போதைக்கு வந்துட்டு யூடியூப்பில் ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்துட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். பட் அது பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஷோ ஆகாது, எங்கேயுமே காமிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூ வந்திருக்கு. அதை வந்துட்டு சால்வ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் சால்வே ஆகலை. ஓகேங்களா? ஸோ அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நான் இப்போ ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அது பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு எப்போவுமே நார்மலாக அந்த மாதிரி ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணுவேன். அதில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு அது காமிக்கவே இல்லை. பட் அது பார்த்திங்கன்னா 4 பேர் காமிச்சு எல்லாம் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதை வேணால் ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு தெரிஞ்சவங்கலாம் கமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த அது வந்துட்டு பப்ளிஷ் ஆகிடுது, எல்லாேருக்கும் காமிக்கும். பட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு நம்ம எடிட் பண்ணுறக்கோ அதை வந்துட்டு திருப்பி எதனா மாற்றணும், தமிழிலோ டேகோ இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்லோட் பண்ணிவிட்டு போடணும் அப்படின்னு நினச்சோம்னா அங்கே பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஆட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு சால்வ் பண்ணுறது எப்படின்னு நிறைய பேர் போட்டுட்ருப்பாங்க. நிறைய இந்திக்காரங்களாம் அதை பற்றி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ சில வடக்கு நண்பர்களெல்லாம் இதை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? முடியாத காரியத்தை ஏன் அவங்க வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க அப்படின்னு தெரியல. இதை வந்துட்டு யூடியூப்பாக பார்த்து அதை ரிசால்வ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் எதுவுமே பண்ண முடியும். ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம அதை உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்கணும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அதுக்குள்ளே எத்தனை பேர் போட்டிருக்காங்கன்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு, இதை வந்துட்டு நம்மளே சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம உட்காந்து மெனக்கெட்டு என்ன தான் பண்ணாலும் சரியாகாது. ஸோ யூடியூப்பாக பார்த்து இதை சரி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு இப்படி சரி பண்ணிட்டோம், நீங்கள் வந்துட்டு அதை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதெல்லாமே சரி பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் 2-3 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? எதுவுமே அங்கே வந்துட்டு காமிக்கல. அது இந்த சேனல்லையும் ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அப்லோடு ஆகிருக்கு. பட் அது வந்துட்டு எனக்கும் காமிக்கல, ஹிடனில் இருக்குது. மற்றவங்களுக்கு காமிக்குது, ஆனால் எனக்கு காமிக்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன டாபிக் போடுறோமோ, என்ன டைட்டில் போடுறோமோ, அந்த டைட்டில் போட்டு 4 பேர் தேடும்போது அவங்களுக்கு காமிச்சிரும். ஓகேங்களா? ஸோ தென் நாம் வந்துட்டு அதை பார்க்கணும், நம்ம வந்துட்டு அதை எடிட் பண்ணணும், இல்லை மாற்றணும், ஏதாச்சும் பண்ணணும், செய்யணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு காமிக்காது. ஸோ இது வந்துட்டு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. ஸோ அது அப்பப்போ வர சின்ன ஒரு பக்கு தான். அதை வந்துட்டு சீக்கிரமே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ யாரும் கவலைப்பட்டு பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ஏதோ சேனல் ஹேக் ஆகிடுச்சோ, இல்லை சேனலுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைக் வந்துடுச்சோ, அந்த மாதிரியெல்லாம் நான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் திங்க் பண்ணேன். பட்டு அப்படியெல்லாம் எதுவுமே ஆகலை. ஓகேங்களா? சேனலுக்கு ஸ்ட்ரைக் எதுவுமே வந்திருக்காது. மற்றபடி உங்கள் சேனல் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா? அது வந்துட்டு சரியாயிரும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்துட்டு அந்த யூடியூப் ஸ்டூடியோன்னு இருக்கும் இல்லையா, யூடியூப் ஸ்டூடியோவில் போனாலும் உங்களுக்கு வந்துட்டு எடிட் பண்ணுற கொஞ்சம் கேப்பு கிடைக்கும். ஓகேங்களா? அப்லோட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அதை எடிட் பண்ணிக்கலாம். ஒருவேளை அப்படி ஆக முடியல அப்படின்னா வெப்சைட் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே தம்ப்நெயில், டைட்டில், டேகு இந்த மாதிரியான விஷயங்களை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அந்த இதை ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? வெப்சைட்டில் போய்ட்டு ட்ரை பண்ணுறதுனா அதில் வந்துட்டு உங்களால் முடிஞ்சால் டேக் எல்லாமே கொடுத்து விட்ருங்க. கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது பப்ளிஷ் ஆயிரும். ஸோ அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது. நோட்டிஃபிகேஷன் போனாலும் யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, அது ஒன்று. பட் நோட்டிஃபிகேஷன் அதிகமாக புஷ் ஆகிறதில்ல. ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு அப்படி வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம் உங்கள் வீடியோவை. அதை வந்துட்டு திருப்பி ரீஎடிட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கிடைக்காது. அதனால் ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நான் தேடினப்போ வந்துச்சு இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மெத்தட்லலாம் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நான் இந்த வீடியோவை அப்படி தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோட பார்க்கலாம்.